சாதாரணமாக ஒரு ஒன்றியத்திலேருந்து கிளைக்கு வந்து ஒன்றியத்திலேருந்து அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு வந்து மாநிலத்துக்கு வந்து முதலமைச்சரானால் மற்றவர்களோட அருமை தெரியும், உழைப்பவர்களின் அருமை தெரியும், அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்க தெரியும். நீ நேராக கொண்டு உங்களை உட்கார வச்சுட்டீங்க. அப்போது அண்ணன் எடப்பாடியார் போன்றவர்கள் கிளையிலேருந்து மேலே வந்திருக்காங்க. பாஜக யாரையும் அடிமைப்படுத்துகிற கட்சி கிடையாது. நான் என்ன கேட்குறேன், உங்களை அடிமைப்படுத்திய எமர்ஜென்சி நேரத்தில் உங்களை அடிமைப்படுத்தி உங்கள் அப்பாவை சிறையில் போட்ட காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்கீங்களா? இது என்ன அடிமைத்தனம்னு நான் கேட்குறேன். என்ன அடிமைத்தனம்? இன்னைக்கு மொழிப்போரை சொல்கிறீங்க. இந்த மொழிப்போரில் சுட்டுக்கொன்ற இளைஞர்களை சுட்டுக்கொண்ட இதே காஞ்சிபுரத்தில் நான் கேட்டேன், மொழிப்போர் தியாகிகளுக்காக கூட்டம் நடத்துகிறோம். யாரை எதிர்த்து கூட்டம் நடத்துறீங்க? மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்துக்கு காங்கிரஸை கூப்பிட்டீங்களா? காங்கிரஸை கூப்பிட்டீங்கன்னா உதப்பாங்க. ஏன்னா அவங்கள சுட்டு கொன்னதே அவங்க தான். அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா அடிமையாக இருக்கீங்க காங்கிரஸுக்கு. காங்கிரஸின் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் செஞ்ச அத்தனை அநீதிகளுக்கும் இன்று துணை போய் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அடிமைத்தனத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அதுவும் உதயநிதிக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே கூடாது. உடனே அவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்களாம் ஜெயிக்கிற வக்கு இருக்கா, உங்களுக்கு துப்பு இருக்கா? நாங்கள்லாம் நேர்மையாக தேர்தலை நடத்தி கொண்டுறோம். நீங்கள் பணபலம் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கறத கொடுக்காம நேரடியாக நானும் நிற்கிறேன் நீயும் நிற்கிற அப்படின்னு சொன்னால் இவங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் அது மட்டும் இல்லை, எஸ்ஐஆரில் அன்றைக்கி எவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தென் சென்னையில் நாங்கள் தோற்று போயிட்டோம். எங்களுக்கு டிஃப்ரென்ஸு 2.25 லட்சம் ஓட்டு. இன்றைக்கி எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டது 5 லட்சம் ஓட்டு. எப்படி ஜெயிச்சிட்ருக்காங்க அவங்க?